ஓம் சாந்தி. இன்னைக்கு அவ்யக்த பாப் தாதாவினுடைய அவ்யக்த முரளி 6/7/2025. संकल्प, समय और बोल के बचत की स्कीम द्वारा सफलता की सेरेमनी मनाओ। निराश आत्माओं में आशा के दीप जगाओ. எண்ணங்கள், நேரம் மற்றும் வார்த்தையினுடைய சிக்கனத்தின் திட்டத்தின் மூலமாக வெற்றியினுடைய செருமனியை கொண்டாடுங்கள். எண்ணம், நேரம் மற்றும் வார்த்தையினுடைய சேமிப்பு திட்டத்தின் மூலமாக வெற்றியினுடைய செருமனியை விழாவை கொண்டாடுங்கள். நிராசையான ஆத்மாக்களுக்கு ஆசையின் தீபத்தை ஏற்றுங்கள். आज स्नेह का दिन है. चारों ओर के सभी बच्चे स्नेह के सागर में समाये हुए हैं. ये स्नेह सहज योगी बनाने वाला है. स्नेह सर्व अन्य आकर्षण से परे करने वाला है. स्नेह का वरदान आप सभी बच्चों को जन्म का वरदान है. பாபா இன்னைக்கு அன்பை பற்றி சொல்லியிருக்கிறார். ஜனவரி 18 அதில் சொல்லியிருக்க முரளி இது. நல்ல அன்பினுடைய நாள் இன்று. நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் அன்பு கடல் பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார். எல்லாருமே அன்பு கடலில் மூழ்கி இருக்கிறீங்க. இந்த அன்பு தான் உங்களை சஹஜ் யோகியாக ஆக்கக்கூடியது. அன்பு எல்லா விதமான வேண்டாத கவர்ச்சிகளிலிருந்து நம்மை கடந்து வைக்கக்கூடியது, கடந்து விட வைக்கக்கூடியது அன்பு தான். அன்புக்கான வரதானம் குழந்தைகளாகிய உங்கள் எல்லாருக்குமே ஜென்மம் எடுத்தப்பவே கிடச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் எப்போ பாபா குழந்தையா நம்ம பிறந்தமோ அப்போவே நமக்கு பரமாத்மாவினுடைய அன்பு, நாம் அவர் மேலே வைக்கக்கூடிய அன்புங்கிறது வரதானமாக கிடச்சிருக்கிறது. ஸ்னேகமே பரிவர்த்தன் கரானைக்கு சக்தி ஹே. அன்பு மாற்றத்தை செய்வதற்கான ஒரு சக்தியாக இருக்கிறது. तो आज के दिन 2 प्रकार के बच्चे चारों ओर देखी हैं. இன்றைய நாளில் 2 விதமான குழந்தைகளை பாபா நாலாபுறங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறார். लवली बच्चे तो सभी हैं, लेकिन एक है लवली. लवली बच्चे, दूसरा है लवलीन बच्चे. 2 விதமான அன்பான குழந்தைங்களை பாபா பார்க்குறார். எல்லாரும் அன்பான குழந்தைகள் தான். ஒன்று லவ்லி பச்சை, அன்பான குழந்தைகள். இரண்டாவது அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகள். அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஒவ்வொரு எண்ணங்கள், ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கர்மாவும் தானாகவே பாப்சமான் சஹஜமாக இருக்கும். क्यों? எதனால்? बच्चों को बाबा ने समर्थ भव का वरदान दिया है. குழந்தைகளுக்கு பாபா சக்திசாலி ஆகுங்கள் என்ற வரதானத்தை கொடுத்திருக்கின்றார். आज के दिन को स्मृति सो समर्थ दिवस कहते हैं. क्यों? இன்றைய நாளை நினைவிலிருந்து சக்திசாலியான நாள் என்று சொல்லப்படுகிறது. எதனால்? बाबा ने आज के दिन स्वयं को बैकबोन बनाया है और लवलीन बच्चों को विश्व की स्टेज पर प्रत्यक्ष किया है. பாபா இன்றைய நாள் தன்னைத்தானே ஒரு முதுகெலும்பாக ஆக்கிக்கிட்டார். குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டாக தன்னை ஆக்கிக்கிட்டாரு. அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களை பாபா ஸ்டேஜில் பிரத்யக்ஷம் செய்திருக்கிறாரு. वर्तमान समय की स्वराज्य स्थिति का तर्पण है. वर्तमान समय जितना स्वराज्य अधिकारी है उस अनुसार विश्व के राज्य अधिकारी बनेंगे. நிகழ்கால நேரத்தினுடைய ஸ்வராஜ்ய ஸ்திதி தான் கண்ணாடி. நம்முடைய எதிர்கால ராஜ்யத்தை நம்ம ராஜ்ய அதிகாரி ஆகுவோமா என்பதை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடி எது? இப்போ நிகழ்காலத்தில் நாம் சுயத்துக்கு ராஜ்ய அதிகாரியாக இருக்கணும். இப்போ தன்னைத்தானே கண்ணாடியில் பாருங்கள், ஸ்வராஜ்ய அதிகாரியா சதா காலமும் நான் இருக்கின்றேனா? பாப் தாதா ஹரேக் பச்சே கோ ஸ்வராஜ்ய அதிகாரி கா சோமான் தியா ஹே. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சுயராஜ்ய அதிகாரி என்ற ஸ்வமானம் கொடுத்திருக்கிறார். மாஸ்டர் सर्वशक्तिवान का टाइटल सभी बच्चों को बाप द्वारा मिला है. மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற பட்டம் அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா மூலமாக கிடைத்திருக்கின்றது. மாஸ்டர் சர்வசக்திவான் நஹி, சர்வசக்திவான். நாம் வெறுமனே மாஸ்டர் சக்திவான்கள் கிடையாது, மாஸ்டர் சர்வசக்திவான். कई बच्चे रूढ़िहान में ये कहते हैं, आप बाबा आपने तो सर्व शक्तियाँ दी हैं, लेकिन शक्तियाँ कभी कभी समय पर काम नहीं करती हैं.
रिपोर्ट करते हैं, समय पर एमर्ज नहीं होते हैं। समय बीता जाता है, पीछे एमर्ज होता है, कारण क्या होता है? சில குழந்தைகள் பாபா கிட்ட ஆன்மீக உரையாடல் செய்யும்போது சொல்கிறாங்களாம், பாபா நீங்கள் எல்லா சக்திகளையும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, ஆனால் அது நேரத்தின்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது பாபா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்களாம். நேரத்தின்படி அந்த சக்தி எங்களுக்கு எமர்ஜ் ஆக மாட்டேங்குது, நேரம்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் எமர்ஜ் ஆகுது பாபா, அதுக்கு காரணம் என்ன பாபா அப்படின்னு கேட்குறாங்களாம். जिस समय जिस शक्ति को आवाहन करते हो उस समय चेक करो कि मैं मालिक पन की सीट पर सेट हूँ। अगर कोई सीट पर सेट नहीं होता तो बिगर सीट वाले का कोई ஆர்டர் नहीं मानता है. பாபா சொல்கிறாங்க, எந்த நேரம் எந்த சக்திக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த நேரம் நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள், நான் அதற்கு எஜமானுங்கிற சீட்டில் உட்காந்துருக்கிறேனான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சீட்டில் செட் ஆகாமல் யாராவது ஆர்டர் பண்ணாங்கன்னா யாராவது ஏற்றுக்குவாங்களா? செட் ஹோக்கர் ஆர்டர் கரும், அதனால் செட் ஆகிட்டு ஆர்டர் பண்ணுங்க. स्वराज्य अधिकारी होम, मास्टर सर्वशक्तिवान होम, बाप द्वारा वर्षा और वरदान का अधिकारी होम, इस सीट पर सेट होकर आर्डर करो. நான் ஸ்வராஜ்ய அதிகாரி, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், பாபா மூலமாக ஆஸ்தி மற்றும் வரதானங்களை அடைவதற்கு அதிகாரி, இது போல் ஏதாவது சீட்டில் செட் ஆகி ஆர்டர் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளும். बाप दादा सभी बच्चों को सदा अथॉरिटी की सीट पर सेट हुआ स्वराज्य अधिकारी राजा रूप देखने चाहता है, पसंद है यह रूप पसंद है ना. பாப் தாதா அனைத்து குழந்தைகளுடைய சதா அத்தாரிட்டி என்ற சீட்டில் செட்டாக இருந்து ஸ்வராஜ்ய அதிகாரத்தினுடைய ராஜாக்களாக பாபா பார்க்க விரும்புகிறார். உங்களுக்குலாம் அது விருப்பம் இருக்குதா அப்படின்னு கேட்குறார் பாபா. ब्रह्मा बाबा का यही तीव्र गति का पुरुषार्थ रहा, तब नंबर 1 मंजिल पर पहुंचा. जो बाबा ने समर्थियाँ दी हैं, आज समर्थ दिवस पर याद आई है ना, बचत की स्कीम बनाओ. இப்படி பிரம்மா பாபா தீவிரமான முயற்சி செய்தார். அந்த முயற்சியில் நம்பர் 1 ஆகி லட்சியத்தை அடைஞ்சிட்டார். இப்போது பாபா என்னெல்லாம் நமக்கு சக்திகளை கொடுத்துருக்கிறாரோ, இன்றைய நாள் சக்திசாலியான நினைவு நாள், இதில் நாம் சேமிப்புக்கான திட்டத்தை உருவாக்கணும். संकल्प की बचत, समय की वाणी की, जो यथार्थ बोल नहीं अदार्थ बोल व्यर्थ बोल की बचत है. என்ன ஸ்கீம் பண்ணணும்? எண்ணங்கள், நேரம் மற்றும் வார்த்தைகளை சேமிக்கணுங்கிறதுக்கான திட்டத்தை உருவாக்கணும். எந்த வார்த்தை யதார்த்தமான வார்த்தை இல்லையோ, அதார்த்தமான வீணான வார்த்தைகளோ அதற்கான அது சேமிப்பு கணக்கில் வராது, வீணான கணக்கில் போயிடும். दिढ़ संकल्प करो, करना ही है, बिजी हो जाओ. मन को बिजी रखेंगे तो स्वयं को भी फायदा और आत्मा को भी फायदा है. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய உறுதியான எண்ணத்தை கொண்டு வாங்க, நான் இதை செஞ்சு தான் ஆகணும், எண்ணம் சொல் செயலை சேமிப்பு பண்ணி தான் ஆகணும் நேரத்தை. பாபா சொல்ல, பிஸியாகிடுங்க. மனசை பிஸியாக வச்சுட்டிங்கன்னா தனக்கும் நன்மை இருக்கிறது, மற்ற ஆத்மாக்களுக்கும் நன்மை இருக்கிறது. चलते फिरते यही वृद्धि में रखो कि विश्व का कल्याण करना ही है. எங்கே போனாலும் என்ன காரியங்களை செய்தாலும் உங்களுடைய விருத்தியில் இந்த விஷயத்தை கொண்டு வாங்க, நான் உலகத்திற்கு நன்மை செய்துதான் ஆக வேண்டும். अच्छा वरदान. अपने हर कर्म व विशेषता द्वारा दाता की तरफ इशारा करने वाले सच्चे सेवादारी भव. தன்னுடைய ஒவ்வொரு செயல் மற்றும் விசேஷதா மூலமாக வள்ளலின் பக்கமாக இஷாராவை காட்டக்கூடிய, அதாவது சைகை காட்டக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். सच्चे सेवादारी किसी भी आत्मा को सहयोग देकर स्वयं में अटकाएंगे नहीं, वे सबका कनेक्शन बाबा से कराएंगे. உண்மையான சேவாதாரிகள் என்றாலே எந்த ஆத்மாவுக்கும் நம்ம சகயோகம் பண்ணாலும் அவங்கள தன்கிட்ட மாட்ட வைக்க மாட்டோம், அவங்கள பாபாவோட கனெக்ஷனை ஏற்படுத்திடுவோம். அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாபாவுடைய நினைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு கர்மத்திலையும் பாபா தெரிவார், அவங்களுடைய எண்ணங்களில் கூட வராது, இது என்னுடைய விசேஷத்தாவினுடைய காரணத்தினால இவங்க என்னுடைய சகயோகியாக இருக்காங்க, நான் தான் இவங்களை சகயோகம் பண்ணேன்,
என்பது அவங்களுக்கு எண்ணங்குள்ள கூட வராது. ஒருவேளை உங்களை பார்த்துட்டாங்க, பாபா அவங்களுக்கு தெரியலை, நம்ம நிறைய ஞானம் சொல்கிறோம், சகயோகம் பண்ணுறோம், சேவா பண்ணுறோம், ஆனால் கேட்கக்கூடியவங்களுக்கு, அதை அடையக்கூடியவங்களுக்கு நாம் தான் தெரிகிறோம், பாபா தெரியலேன்னா அது சேவா கிடையாது. பாபாவை நாம் மறக்க வச்சிட்டோம். இப்போ உண்மையான சேவாதாரிகள் சத்தியத்தின் பக்கமாக அனைத்து சம்பந்தங்களையும் இணைப்பார்கள், தன் பக்கமாக இணைக்க மாட்டார்கள். ஸ்லோகன்: किसी भी प्रकार की अर्ज डालने के बजाय सदा राजी रहो. எந்த விதமான குறைகளையும் சொல்வதற்கு பதிலாக சதா ராசியாக இருங்கள். இன்றைக்கான அவ்யக்த தூண்டுதல்: சங்கல்ப சக்தியை சேமித்து சிரேஷ்ட சேவை செய்வதற்கு நிமித்தமாகணும். श्रेष्ठ भाग्य की लकीर खींचने का आधार है श्रेष्ठ संकल्प और श्रेष्ठ कर्म. சிரேஷ்ட பாக்கியத்தினுடைய கோடுகளை வரைவதற்கான ஆதாரம் சிரேஷ்டமான எண்ணங்கள் மற்றும் சிரேஷ்டமான செயல். चाहे ट्रस्टी आत्मा हो चाहे सेवादारी आत्मा हो, दोनों इसी आधार द्वारा नंबर ले सकते हैं. பாபா சொல்கிறாங்க, ட்ரஸ்டியாக இருந்தாலும் சரி, சேவாதாரிகளாக இருந்தாலும் சரி, இதனுடைய ஆதாரத்தின் மூலமாகத்தான் நம்பரில் வர முடியும். என்னது? சிரேஷ்ட எண்ணங்கள் மற்றும் சிரேஷ்ட கர்மத்தினுடைய ஆதாரத்தில் தான் நம்ம முன்னாடி வர முடியும். இரண்டுமே பாக்கியத்தை உருவாக்குவதற்கான முழுமையான சான்ஸ். இப்போ எந்தளவுக்கு பாக்கியத்தை உருவாக்க விரும்புகிறோமோ அவ்வளோ நாம் உருவாக்கிக்க முடியும் நம்முடைய சிரேஷ்ட எண்ணங்கள், சிரேஷ்ட செயல் மூலமாக. ஓம் சாந்தி.